வர திருப்பூர் ஊத்துக்குழி. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். விஜயோட மக்கள் சந்திப்புக்காக வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஊர் பக்கம் இங்க ஈரோட்டு மஞ்சள் மண்ணுல ஒரு கால் வைக்கிறாரு. ஸோ அவரை பாக்குற ஒரு ஆர்வத்துக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு அவர் சென்னையில இருந்து கிளம்பிட்டாருன்னு இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன். நீ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரை பார்த்துட்டு உடைய வீட்டுக்கு கிளம்புறதுதான். ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எந்த மாநாட்டுக்கு போகல. ரொம்ப தூரம் கூட்டம் அது இதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஊர்கிட்ட வந்திருக்காரு, நம்ம பாருலன்னா எப்படி, எங்களோட ஆதரவை தெரிவிச்சே ஆகணும்ல அவருக்கு. அதனால வந்திருக்கோம். எங்க ஈரோட்டு மண்ணை பத்தி பேசுவாரு. கண்டிப்பா பெருந்துறை சிப்காட்டோட ப்ராப்ளம் பத்தி எல்லாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அங்க கழிவுநீர் பத்தி எல்லாம் பேசுவாரு. விவசாயிகளுக்கு ஆதரவா பேசுவாரு. கண்டிப்பா 2026 தேர்தல் பயங்கரமா சூடு பிடிக்கும். கண்டிப்பா வெற்றி எங்களுக்கு தான். டிவிகேக்கு மட்டும்தான் வெற்றி. தெளிவா பண்ணிருக்காங்க, நீட்டா பண்ணிருக்காங்க. நீ உள்ள போய் பாக்கணும், உள்ள போய் பார்த்தா தெரியும். நான் ஒரு 2-3 நாளா இந்த சைடு வந்து பாத்துட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். ஈரோடு போகும்போதெல்லாம் இந்த சைடு வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கேன். நீட்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குது. செங்கோட்டையன் அவரை பத்தி எல்லாம் சொல்லவே தேவையில்ல. மூமெண்ட் சூப்பரா இருக்கும் அவரோடதெல்லாம். கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாரு. அதுதான் சொல்ல முடியலையே வார்த்தை. சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேன் தான். இப்ப வந்து இந்த துண்டு போட்டிருக்கிறதுல ஒரு பெருமையா இருக்குது. கண்டிப்பா அவரு நல்லபடியா பேசுவாரு. நல்லா இருக்கும். போகட்டும், என்னன்னு பார்த்தாதான் தெரியும். நாங்க ரொம்ப ஜாலியா எதிர்பார்க்கிறோம். நாங்க பார்த்தது இல்லை, இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். வீட்டுல இருந்து நேரமாவே கிளம்பி வந்துட்டோம். எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. பல்வேறு விதிமுறைகளை வச்சிருக்காங்க. ஆமா, 80க்கு மேற்பட்ட நிபந்தனைகள்ல தான் இந்த கூட்டம் நடக்குது. எப்படி பாக்குறீங்க? இது நல்லது தானே. நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லபடியா நடந்தா சரி. இந்த ஸ்பீச் இன்னைக்கு என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். பாசிட்டிவா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்களா? பாண்டிச்சேரியா இருக்கட்டும், சம்பவத்துக்கு பிறகு பாண்டிச்சேரியில இன்னைக்கு இங்க கூட்டம் போடுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? வேற எந்த ஒரு இன்சிடென்ட்ஸும் நடக்காம நல்லபடியா முடியும்னு நினைக்கிறோம். அவர் மக்களை பத்தி தான் பேசுவாரு. அப்புறம் அவர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை சொல்லுவாரு. ஹரிணி. பவானி. இங்க வராங்க, ஈரோடுக்கு வராங்க. இந்த மீட்டிங்ல என்ன பேசுவாரு அப்படின்ட்டு நீங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. அதை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கவங்க குழந்தைங்களை யாரையும் கூட்டிட்டு வர வேணாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அது அந்த மாதிரி எந்த இதுவுமே கலாட்டா நடக்காம நல்லபடியா நடந்தா நான். இப்போ அவரு பல கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. அது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்காரு? இந்த மாதிரி பேசியிருக்காரு, ஒரு ஆர்வமா இருக்கு அப்படின்றது. கரூருக்கு முன்னாடி கரூருக்கு முன்னாடி எல்லாமே பிடிச்சி. நீங்க சொல்லுங்கம்மா, பேசுறாங்க என்ன? 2026ல அவர் தான் ஜெயிப்பாரு. மதுமிதா. ஈரோடு. காரூர். ஈரோடு. என் பேர் வந்து மணிகண்டனுங்க. நான் வந்து சத்தியமங்கலத்திலிருந்து வரேங்க. எங்கள் பேரூராட்சி பேர் வந்து கமநாயக்கமலை பேரூராட்சி, பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிங்க. தமிழக வெற்றிக்கழக கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பல்வேறு கட்ட பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இப்போ பல்வேறு நிபந்தனைகளோட இன்னைக்கு ஈரோட்டில் நீங்கள் போடுறீங்க. என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்குறோம். கரூர் இஷ்யூக்கு அப்புறம் தலைவர் வெளியே வருது இப்போ தான். பாண்டிச்சேரியில் பேசினாரு, ஆனால் அது அந்த அளவுக்கு பெருசாக அரசியல் இதோடைய எஃபெக்ட் போடல. இதில் கொஞ்சம் நல்லா பேசுவார்னு நினைக்கிறோம். இப்போ வந்து அதிகமாக அவங்க பேசுறது தேர்தலில் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு டாபிக்லாம் பேசுகிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு அது என்ன உங்களுக்கு எதிர்பார்க்குறோம்? இளைஞராக என்ன ஒரு இளைஞராக என்ன எதிர்பார்க்க? 2026 அவர் வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம். இது எல்லா கேள்விக்கும் ஒரே விடை. 2026 தளபதி உட்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம். தளபதினாலே ஸ்பீச் பிடிச்சவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. யாருமே பிடிக்காம இல்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான். பல்வேறு விமர்சனங்கள் எழுது. ஒரு பகுதியில் ஒரு கூட்டம் நடத்தினாலோ கூட்டம் அதிகமாக வர்றாங்க, காலையிலேருந்து நிற்கிறாங்க, டைமிங் இல்லாமல் ஏன் காலையிலேருந்து நிற்கிறாங்கன்னு விமர்சனம்லாம் நிறைய சமூக பார்க்க முடியும். அதாவது இப்போ இருக்க கரண்ட்ல இருக்கிற அரசு வந்து அதுக்கு முறையான ஒரு பகுதியோ முறையான ஒரு டைமிங் கொடுத்துருந்தா தளபதி கரெக்டாக வந்து பேசி வைக்க போறாரு. கட்டமைப்பே கொஞ்சம் சரியில்லாத போது இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது, பல பிரச்சனைகள் வருது. இப்போ தாவேக்கா சார்பில் இருந்து கேட்கும்போது அந்த நிபந்தனைக்கு உட்பட அவங்க கட்டுப்பட்டு உள்ள நடந்துட்டாங்கன்னா இது எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. மித்தபடி இது நல்லாவே தான் போயிட்டு இருக்கு. என் பேர் எஸ் மணிகண்டன். தமிழக வெற்றிக்கழக கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டு ஈரோடுல. ஆமாங்க. ஆனால்
தேர்தலை முன்னிட்டு தான் இந்த அனைத்துமே நடக்குது. ஆமாம் ஆமாம் கூட்டணியே அறிவிக்கல. ஆமாம். இந்த வகையில் எப்படி இந்த விமர்சனங்கள், அதாவது பல விமர்சனங்கள் பேசுகிறாங்க, அரசியல் கட்சிகளாக இருக்கிறது இவர் எப்படி ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஒரு ரசிகராக தொண்டராக என்ன சொல்றீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து இவர் ஏன் வருவார், இவருக்கு என்ன ஓட்டு இருக்குது, இளைஞர்கள் ஓட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ என்ன அடுத்து எதிர்கட்சி ஆயிடுவாரா ஆளுங்கட்சி ஆயிடுவாருன்னு இப்போ வந்து டிஎம்கே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆவார், இப்போ இருக்கிற ஓட்டுலாம் இங்கே தான் போய்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் ஃபுல்லாக சப்போர்ட் வந்துருக்கு, பெண்கள் சப்போர்ட் வந்துகிட்டு இருக்குங்க. மொத்தமாக வந்து இப்போ விஜய்க்காக தான் எல்லாம் ஒன்று 26 வந்து விஜய்க்காக தான் இருக்குங்க. 26 விஜய்க்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான். இப்போ அதனால டிஎம்கேல என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நாள் நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ கரூர் இஷ்யூஸ் நடந்துச்சு. கரூருக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த மாநாட்டில் வந்து இந்த மீட்டிங்ல வந்து ரொம்ப ப்ரொசீஜர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எல்லாம் ஃபுல் செக்யூர்லாம் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நான் விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கக்கூடியதானா, விமர்சனத்தை வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் மேலே தப்பு இருந்தால் நாங்கள் ஏற்றுப்போம், அதை திருத்திக்கும் கொள்ளுவோண்ணா. பாண்டிச்சேரி போயிருக்கேன். ஆமாம் இருக்குங்கண்ணா. அதான் கரூர் போகலன்னு கேள்வி இருக்கு. அதனால தான் கரூர்ல அங்கே வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் கரூர் மக்களை எல்லாம் கூட்டு போய் சென்னையில் பார்த்தாங்க பழையூரில். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அது நான் இன்னைக்கு ஸ்பீச் தான். ஏன்னா இப்போ டிசம்பர் ஆயிடுச்சுங்கன்னா இன்னும் ஒரு 4 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குங்க. இன்னைக்கு ஸ்பீச் தான் வர கூட்டணிக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தெளிவான ஸ்பீச்சா இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணா. அவங்களுக்கு தரமா கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பீச்சா இன்னைக்கு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்ண்ணா. ஆனா பிஜேபி தவிர எந்த கூட்டணியும் தான் வருவேண்ணா. ஏன்னா பிஜேபி நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம். அதனால பிஜேபி வராது. ஸோ எந்த கூட்டணி இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்ண்ணா. எங்கள் தலைவரை தளபதி முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுட்டு வந்தாங்கன்னா எந்த கூட்டணியும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்ண்ணா. பேர் கருப்புசாமிங்கண்ணா. கேஎன் பாளையம் பேர் வச்சு சத்தியமங்கலம்ண்ணா. தமிழக வெற்றிக்கழக கட்சி தொடர்ந்து அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம்லாம் நடக்குது. கரூர் இன்சிடென்ட் பிறகு இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு இப்போ ஈரோடு வந்திருக்கீங்க. இப்போ பலம் எப்படி இருக்கு சார்? நான் ஆக்சுவலாக வந்து நான் ஏடிஎம்கேக்காரங்க. நான் ஒரு 30 வருஷமாக ஏடிஎம் கட்சியில் தான் இருக்கிறேன். 2 தாட்டு சொசைட்டி தலைவராகவும் இருந்திருக்கிறேன் பெருந்துறையில். பார்த்தீங்கன்னா இப்போ என் பொண்ணு வந்து இப்போ விஜய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்னு கூப்பிட்டு வந்தேன். இல்லை எதுக்கு இவ்வளோ பேர் இப்படி வர்றாங்க என்னன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கரூர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அது இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. ஆனால் அதை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்களே. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ள வந்தால் ஏதோடு நடக்குங்கன்னு தெரியுது. ஆனால் மக்கள் எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக வர்றாங்க என்னன்னே ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா தேர் கூட்டம் தான் இன்னைக்கு. நானே நிறைய மாநாட்டுக்கெல்லாம் ஏடிஎம்கே மாநாட்டுக்கெல்லாம் நிறைய போயிருக்கிறேங்க. ஆனால் இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட எதுக்கு இவ்வளோ எழுச்சி இவ்வளோ ஆர்வங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் கேஎஸ் வந்து அவரோட தன்னோட இதை நிரூபிச்சிட்டாரு. உண்மையாலுமே அவரோட ஏற்பாடு இது முதல் வந்து பொதுக்கூட்டம்னு சொன்னாங்க. இது பொதுக்கூட்டம் இல்லைங்க, மாநாடு மாதிரி தான் இருக்கு. அவர் பேசுறது ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு, அரை மணி நேரம் பேசுறாங்கிறது அது வேற. ஆனால் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி மக்கள்கிட்ட. ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்களாட்டு இருக்குது, அவ்வளோதான். அதே பகுதியில் தான் அவங்க செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் விமர்சனங்களும் எழுது. இவ்வளோ நாள் அவங்க அதிமுக வந்துட்டு போய் தாவேக்களை இணைகிறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உட்கட்சி பிரச்சனை. ஆனால் கட்சி விட்டு அவர் வந்துட்டாரு. வந்தாலுமே அவருக்கு உண்டான இங்கே கொங்கு மண்டலத்தை அவருக்கு உண்டான செல்வாக்கு இருக்கு. அவரோட இது யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து நம்ம சீனியர். அவரை நம்ம பேசுகிற அளவுக்குலாம் நமக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் அவரோட செல்வாக்கே வேறங்க. தன்னோட செல்வாக்கை நிரூபிச்சிட்டார் அவர். இன்னைக்கு 1 மணி வரை தான் அனுமதி. 6 மணிலேருந்து சார் 6 மணில இருந்துங்க. நான் இங்கே தான் ஆஃபீஸுங்க. 2 நாளாக இருக்கிறாங்க எல்லாருமே. நம்மமே சார் அதாவது வந்து எப்படிங்கன்னா நாங்கள் இன்னும் பழைய ஆளுகளாக வந்து ஏடிஎம்கே டிஎம்கேட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த பசங்க பெண்கள்ஸ் இவெல்லாம் பிள்ளைகளாக மட்டும்தான் இன்னுமே விஜய் மேலே ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. அது எப்படி ஓட்டு மாறுங்கிறதுல தெரில. ஆனால் அவர் வந்து தன்னோட பேச்சை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கணுங்க. இன்னும் நிறையா அவர் பேச வேண்டியது இருக்குது. ஆனால் வந்த ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு இவ்வளோ செலவு பண்ணி சட்னா முடிச்சுட்டு போயிடுறாரு. நான் நினைக்கிற அளவுக்குலாம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வருவோன்னு பார்த்தா இப்போ பார்த்தா ஒரு 60,000-70,000 பேர் வருவாங்களாட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. என்ன நான் நல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா ஏற்பாடு நல்லா பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு இது நடக்காத அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. பாதுகாப்பு அம்சமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. எல்லாமே ஏற்பாடு நல்லா பண்ணிக்கிறாங்க. இது கட்சி பொதுக்கூட்டம் இல்லை, மாநாடு தான். மனோகரன். நன்றி, வணக்கம். என் பேர் புகழேந்திங்க. நான் ஈரோட்லேருந்து வரேன். மாணிக்கம்பாளையத்துலேருந்து வரேங்க. மாணிக்கம்பாளையம்
ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து நல்லது மக்களுக்கு செய்வார்னு நல்லா வந்திருக்கிறோம். அதனால நல்லது நடக்கும், நல்லதுக்காக தான் பாடுபடுறாரு அவர், அதுக்காக வந்திருக்கோம். அவர் இன்னும் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார், என்ன பேசுவார்னு தெரியல. அவர் பேசுவார். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாரு, நல்லபடியாக பேசுவார், நல்லது பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் தெளிவாயிட்டார் அவர். ஃபர்ஸ்ட் கூட கொஞ்சம் எப்படி இருந்தாருன்னு தெரியல, இன்னும் நல்லா தெளிவாயிட்டாரு. இந்த இடத்துக்கு போனால் இந்த பிரச்சனை வருன்றதெல்லாம் பேஸ் பண்ணுற அளவுக்கு அவர் தைரியமாக வருவார். என் பேர் புகழேந்தி. விஜயமங்கலத்திலிருந்து ஜீவிதா பேசுகிறேன். எங்கள் அண்ணனை அன்போடு வரவேற்கிறேன். வந்து அவர் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன். ஆமாங்க. சரிங்க. எங்களுக்கு எங்க அண்ணனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியா நான் அதை நினைக்கிறேன். குழந்தைகள், பெண்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நல்லது செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். சார் வணக்கங்க சார். நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னிமலை ஒன்றியத்திலிருந்து வர்றேங்க, பசுவட்டி பஞ்சாயத்திலிருந்து வர்றேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா முத தடவை தளபதி வந்து எங்கள் கொங்கு மண்டலத்துக்காக வர்றாரு, அடி எடுத்து வைக்கிறாரு. இது இன்னைக்கு நடக்கிற இந்த பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு அடுத்த 10 தலைமுறைக்கு நின்று பேசுங்க. கொங்கு மண்டலத்தில் இது வந்து தளபதியோட கோட்டையாக மாறுங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் KAS அவர்கள் வந்து கூட இணைஞ்சிருக்காரு. அவர்களோட ஒவ்வொரு ஐடியாவும் பயங்கரமாக இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இது 2026 வரக்கூடிய காலத்தில் தளபதியை சிஎம் இருக்கையில் அமர வைக்கிறதா எங்கள் ஒவ்வொருத்தருடைய லட்சியம். அதை நோக்கி தான் நாங்கள் போவோம். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து தற்குறி கூட்டன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்களாம் ஓட்டு போட்டோம். ஆக்சுவலாக டிஎம்கேக்கு நானே போட்டேன், நான் இல்லை நான் சொல்லலை, நானும் போட்டேன். இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தரும் போட்டோம். ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடும்போது நாங்கள் வந்து புத்திசாலியாக தெரிஞ்சோம். இப்போ நாங்கள் எங்கள் தலைவர் வந்தோடனே நாங்கள் வந்து ஒரு 12-13 வருஷமாக நாங்கள் வந்து மக்கள் இயக்கம், மக்கள் மன்றம் எல்லாத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பித்தோடனே நாங்கள் எங்கள் தலைவர், அதாவது வெற்றி தலைவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ நாங்களாம் தற்குறியாக தெரியறோம். ஏங்க இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு டிகிரி படித்தவனுங்க, ஒவ்வொருத்தரும் படித்த இளைஞர்கள் தான் வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறப்ப நாங்கள் புத்திசாலியாக தெரிஞ்சோம். இப்போ நாங்கள் இங்கே வந்தோடனே தற்குறியாக தெரியுறோம். ஆனால் நல்லா பொறுத்திருந்து பாருங்க, 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியை பிடிக்கும். இந்த தற்குறிகள் தான் உங்கள் ஆட்சியை கலைக்க போகிறோம். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஆமாங்க, ஆமாங்க. ஆர்வமாவோ ஒரு விரக்தியோ பல விஷயங்களை ஒரு தப்பா பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு இடத்துல ஆமாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தலைவரை பார்க்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு, சரிங்களா? எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏஜ்டு பர்சன் தான், அதாவது ஒரு 20 வயசுல இருந்து 28 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான். நம்ம இதுக்கு முன்னாடி சொல்றாங்க, எங்க அரசியல் கூட்டத்தை பாருங்க, நாங்க வந்து எப்படி நடத்துறோம், எப்படி கரெக்டா இருக்கிறாங்க, எங்க இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம இது வந்து நம்ம வெற்றி தலைவரை பாக்குறதுக்காக தன்னிச்சையா வர்றோம். நம்ம எல்லாரும் வர்றப்பல இருந்தும் சரி, இங்க உள்ள மீட்டிங் அட்டன் பண்றதுல இருந்தும் சரி, தலைவரை பாக்குறதுல இருந்தும் சரி, கண்ணியமா மரியாதையா வர்ற வழி பார்த்து கரெக்டா வந்துட்டு கூட்டத்துக்குள்ள வந்து மரத்துல ஏறாம எதுலையும் ஏறாம நம்ம இந்த விஷயத்த கடைபிடிச்சோம்னாலே மேக்சிமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது. இளைஞர்கள் உங்க ஆர்வத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 2026க்கு பிறகு நம்ம தலைவர் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா நம்மளோட தான் இருக்க போறாரு. ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாரு, ஒவ்வொருத்தரையும் பேசுவாரு. ஸோ நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு கரெக்டா நடந்துக்கணும். நம்மளை யாரும் வந்து எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணுங்க. இதுதான் நான் வந்து என்ன மாதிரி இருக்க இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது. வண்டியில வேகமா வர்றது, பின்தொடர்ந்து வர்றது, கூட்டத்துல முந்தி அடிச்சுட்டு ஓடுறது, இதெல்லாம் வேண்டாம். நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் எதுக்கு நிக்கிறவங்கிட்ட இருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.